பணமானது எதற்காக தங்கத்துல இருந்து காகிதமாச்சுன்னு தெரியுமா? எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பண்டைய காலத்துல வணிகம் செய்யும் போது பண்டமாற்று முறையானது பரவலா பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருந்தது. காலப்போக்கில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் மதிப்புடைய பொருள் தேவைப்பட்டதுனால தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க பொருட்கள் பணமா பயன்படுத்தப்பட்டுச்சு. பின்னர் மன்னர்கள் மற்றும் அரசர்கள் தங்கம், வெள்ளிய நாணயங்களா உருவாக்கி அதிகாரப்பூர்வமா நாணயமா அறிவிச்சாங்க. ஆனா வியாபாரம் அதிகரிக்க தொடங்கிய போது பெருமளவு தங்கத்தை நம்மளால எடுக்க முடியல அப்படின்றதுனாலதான் அந்த மாற்றம் வழிதான் பத்திரம் IOU அப்படின்ற டாக்குமெண்ட்டை ஒருவரிடம் தங்கத்தை வைத்துக் கொண்டு அதற்கான ரசீதை போல பத்திரம் கொடுத்தாங்க. அந்த பத்திரத்தை மற்றவரிடம் கொடுத்தா அது தங்கத்துக்கு சமமா மதிக்கப்பட்டுச்சு. இப்படிதான் காகிதம் தங்கத்தின் மதிப்பை பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. 17ஆம் நூற்றாண்டுல ஸ்வீடன் மற்றும் இங்கிலாந்து வங்கிகள் அதிகாரப்பூர்வமா பேங்கிங் நோட்டுகளை அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 20ஆம் நூற்றாண்டின் நடு பகுதி வர பெரும்பாலும் காகித பணம் தங்க கையிருப்பின் அடிப்படையில தான் இருந்தது. 1971ல அமெரிக்க அதிபர் நிக்சன் தங்கத்தை வைத்து பணம் அடிச்சடிக்கும் முறையை நிறுத்தினாரு. அதன் பிறகு உலக நாடுகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நம்பிக்கை அடிப்படையில தான் காகித பணத்தை உபயோகிக்க தொடங்கினாங்க. இன்றும் பல நாடுகள் தங்கத்தை பேக்கப் சொத்தா வச்சிருக்காங்க. ஏன்னா பண மதிப்பு குறைஞ்சாலும் தங்க கையிருப்பு தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றும் சக்தியா கருதப்படுது.